அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் தமிழ்நாட்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பார்ட் 2 வீடியோ. கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாம். வைகுண்ட சுவாமிகள் எழுதிய நூல் எது? அருள் நூல். மற்ற ஆப்ஷன்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன்: வேதநாயகம் நீதி நூல், பெண்மதி மாலை, சுகுண சுந்தரி. இது 3 நூலுமே மாயூரம் வேதநாயகம் பிள்ளை எழுதின நூல்கள். அடுத்து, வள்ளலாரின் திருவருட்பாவில் உள்ள 6 திருமுறைகளில் 4 திருமுறைகளை வெளியிட்டவர் யார்? தொழுவூர் வேலாயுதனார். மற்ற ஆப்ஷன்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன்: ராமகோபால். இவரு வைகுண்ட சுவாமிகளோட வாழ்க்கை வரலாற்றை அகில திரட்டு அம்மானை அப்படின்ற ஒரு நூல் எழுதி அவரை பத்தி எல்லாமே சொல்லியிருந்திருப்பாரு. ஓகேவா? நெக்ஸ்ட், ஆபிரகாம் பண்டிதர். இவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளைய கவித்திறன் மிக்கவர், இசைத்திறன் மிக்கவர் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருப்பாரு. கோபாலகிருஷ்ண பாரதி. இவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளைய புருஷ மேரு அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பாரு. நந்தனார் சரித்திரம் என்ற நூலை எழுதியவர் கோபாலகிருஷ்ண பாரதி. இந்த நூல் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினரோட கஷ்டங்களை கண்ணாடி மாதிரி காட்டுற ஒரு நூல். இந்த நூலை படிச்சது பிறகுதான் காந்தியடிகள் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினருக்கு நிறைய போராட்டங்கள் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிருப்பாங்க. வைகுண்ட சுவாமிகள் அருள் நூல், வள்ளலார் திருவருட்பா, மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம், இந்த 3 புக்கை எழுதியிருப்பாரு. சி. நடேச முதலியார் சென்னை ஐக்கிய கூட்டமைப்பை துவங்கிய ஆண்டு 1912. பின் இந்த சென்னை ஐக்கிய கூட்டமைப்பு சென்னை திராவிட சபையா ரீநேம் பண்ணிருப்பாங்க 1914ல. 1916ல நீதி கட்சி உருவாகி இருக்கும். 1927ல கோவாவில் ஒரு நீதி கட்சியை சார்ந்து பிராமணர் அல்லாத ஒரு மாநாடு வந்து நடந்திருக்கும். அந்த மாநாடுல நீதி கட்சியை சேர்ந்தவங்க 2ஆ பிரிஞ்சிருப்பாங்க. 1 நீதி கட்சியின் அரசியல் அமைப்பினர், 2 நீதி கட்சியின் அமைச்சரவையினர் அப்படின்னு பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ 1929ல இந்த 2 பிரிவும் ஒன்னா சேர்ந்திருக்கும். தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் நிறுவியவர்களில் பொருந்தாதவர் பனகல் அரசர். ஆக்சுவலி இது நீதி கட்சி தான், சரியா? ஸோ இந்த நடேச முதலியார், TM நாயர், பிட்டி தியாகராய செட்டி, இவங்க 3 பேரும் சேர்ந்தான் நீதி கட்சியை நவம்பர் 20, 1916ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பனகல் அரசர் ஆக்சுவலி 1923 எலெக்ஷன்ல பிட்டி தியாகராய செட்டி எலெக்ஷன்ல நின்று வின் பண்ணிருப்பாங்க. ஆனா பனகல் அரசருக்கு நிறைய பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு பிட்டி தியாகராய செட்டி அதாவது ரீப்ளேஸ் பண்ற விதமா இந்த பனகல் அரசரை ஆட்சி அமைக்க சொல்லியிருப்பாங்க. தென்னிந்திய வாணிப கழகத்தை நிறுவியவர் யார்? பிட்டி தியாகராய செட்டி. நடேச முதலியார் நீதி கட்சி ஸ்டார்ட் பண்ணவங்கல்ல ஒருத்தர். பி. சுப்பிரமணியம், எம். புருஷோத்தம், இவங்க 2 பேருமே ஆக்சுவலி லாயர்ஸ். ஸோ 1909ல பிராமணர் அல்லாதோர் நலசங்கம் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. தென்னிந்திய நல கூட்டமைப்பு உருவாகிய ஆண்டு 1916. 1917ல பிட்டி தியாகராய செட்டி நீதி கட்சியோட தலைவரா பொறுப்பேற்றிருப்பாரு. 1920ல நீதி கட்சி வின் பண்ணிருப்பாங்க. 1921ல மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. பெரியார் ஈரோடு நகரசபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1918. 1920ல ஒத்துழையாமை இயக்கம் வந்து பண்ணிருப்பாங்க. 1919ல காங்கிரஸ் கட்சியில வந்து சேர்ந்திருப்பாங்க. 1921ல கள்ளுக்கடை மறியல் வந்து போராட்டம் பண்ணிருப்பாங்க. பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்திய ஆண்டு 1937. 1924ல வைக்கம் போராட்டம் பண்ணிருப்பாங்க. அதாவது கேரளால வைக்கம் அப்படின்ற இடத்துல ஆலய நுழைவு போராட்டம் பண்ணிருப்பாங்க. அடுத்து 1930ல குடும்ப கட்டுப்பாடு அப்படின்ற புக்கு எழுதி ரிலீஸ் பண்ணிருப்பாரு. 1947ல
தேவதாசி மசோதா ஒழிப்பு சட்டம் நிறைவேறிருக்கும். அந்த சட்டம் நிறைவேறதுக்கு ஒரு முக்கிய கருவியா நம்ம பெரியார் தான் இருந்திருப்பாரு. பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு 1925. இதை ஏன் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா 1925ல காஞ்சிபுரத்துல திருவிக்கா தலைமையில காங்கிரஸ் காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும். அந்த மாநாட்டுல பெரியார் என்ன சொல்லியிருந்திருப்பாருன்னா, பிராமணர் அல்லாதோருக்கு ஒரு வகுப்பு வாரியா பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஆனா காங்கிரஸ்ல இருக்கவங்க நிறைய பேர் அதை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சோ அதே 1925ல சுயமரியாதை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த சுயமரியாதை இயக்கத்தை அடுத்து 3 சுயமரியாதை மாநாடுகள் நடத்துவாங்க. அதன்படி 1929ல செங்கல்பட்டுல சவுந்தர பாண்டியன் தலைமையில நடக்கும். 1930 ஈரோட்ல ஜெய்கர் தலைமையில நடந்திருக்கும். 1931ல விருதுநகர் பகுதியில ஆர்.கே. சண்முகம் தலைமையில நடந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்க கொஸ்டின்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்க. தேங்க்யூ.